ரசம் வச்சு அம்மா எங்கே போனாலும் பின்னாடி ஃபாலோ பண்ணுவா பாருங்க. அவளுக்கு அம்மா கையில் உள்ள ஐஸ்கிரீம் வேணும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்னைக்கு சண்டே மார்னிங்லேருந்தே விலாக் எடுத்துகிட்ருக்கேன். மஹி குட்டி எனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு காலையிலே கிளம்பி வந்துட்டான். அவளை வந்து வாஷிங் மிஷினில் துணியெல்லாம் போடுன்னு சொன்னேன். செல்லக்குட்டி எடுத்துகிட்டு வந்து மஹி வாஷிங் மிஷின் மேலே இருக்கக்கூடிய துணியையும் போட்டுறேன்னா உள்ளே போட்டுட்டு என்கிட்ட செல்லு. இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, நேற்று வந்து மட்டா ரைஸ் குக் பண்ணேன். அதை வந்து பழையதுக்கு ஊற வச்சு வச்சுருக்கேன். அதனால் இதில் வந்து மோர் ஊற்றி நம்ம வெங்காயம் எல்லாம் போட்டு நம்ம வந்து பழையது பண்ண போகிறோம். கூடவே இங்கே வந்து நாங்கள் லோக்கலில் ஆன்லைன் டெலிவரியில் மீன் வாங்குவோம். வீட்டுக்கே கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. எனக்கு சரியாக அவங்க நேம் ஞாபகம் இல்லை. அவங்க வந்து ஃப்ரெஷ் கருவாடு பண்ணுவாங்க. ஸோ இந்த நெத்திலி கருவாடு வந்து கொஞ்ச நாள் முன்னாடி வாங்கியிருந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன். ஸோ இதை வந்து நான் இன்றைக்கி தொக்கு மாதிரி ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு. இதில் அந்தளவுக்கு உப்பு இல்லை பார்த்துக்கோங்க. அதனால் நான் ஊற வச்சு வச்சுருக்கேன் தண்ணியில். ஸோ இப்போ வந்து தொக்கு பண்ணிடலாம். செல்ல குட்டி, தேங்க்யூ. நான் பண்ணக்கூடிய தொக்கு வந்து ரொம்ப சிம்பிள். கிட்டத்தட்ட ஒரு சம்பல் மாதிரி தான் பண்ண போகிறேன். அதுக்கு வந்து 2 வெங்காயம், சின்ன வெங்காயம் இருந்தால் பெட்டர். அதை வந்து மிக்ஸி ஜாரில் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா பூண்டு நிறைய இருக்கும். ஆமாம், ஒரு ஃபுல் ஹெட் பூண்டு, ஒரு 10 பல்லு போல். மஞ்சள் பொடி 10 ஸ்பூன். அதுக்கப்புறமா சில்லி பவுடர் 10 ஸ்பூன். ஸோ இவ்வளோத்தையும் நான் அரைச்சி கொண்டு வந்துடுறேன். ஓகே, அரைச்சி ஆமாம் அரைச்சி எடுத்துக்கிறேன். கட் பண்ணிடுறேன். ஸோ இப்போ இதுக்கு கூட அரைக்கும் போதே நீங்கள் வந்து கொஞ்சம் புளியும் போட்டு அரைச்சிடுங்க. அப்படின்னா பிரச்சனை இல்லை. நீ அங்கே ஸ்ட்ரைட்டாக வச்சு எடுடா. புளியும் போட்டே நம்ம அரைச்சிடலாம். ஓகே, எனக்கு மஹி குட்டி தான் எனக்கு வந்து வீடியோ எடுத்துகிட்ருக்கான். ஸோ இதை வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வரேன். ஸோ நான் இந்த மாதிரி சதைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ வந்து நீங்கள் ஐதர் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம், இல்லாட்டி தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எந்த எண்ணெய் உண்டோ அதை ஊற்றி அது ஹீட் ஆகட்டும். எண்ணெய் வந்து நல்லா ஹீட் ஆகிடுச்சுங்க. நம்ம அந்த நெத்திலி கருவாடு வந்து நல்ல 2-3 தடவை அலசி நல்லா பிழிஞ்சு எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு இதை வந்து லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துருவோம். நம்ம நல்ல 4-5 தடவை அலசி விடுங்க. ஏன்னா அப்போ தான் அதில் இருக்கக்கூடிய ஏதாவது தூசி அதெல்லாமே போகும். அலசிட்டு நல்லா பிழிஞ்சு எடுத்துடணும். ஸோ இப்போ இதை வந்து நம்ம வந்து இந்த ஆயிலில் ஃப்ரை பண்ண போகிறோம். ஒரு 2-3 மினிட்ஸ் இதை நல்லா ரோஸ்ட் பண்ணிடலாம். மஹி குட்டிக்கு வந்து வெங்காயம் போட்டால் பிடிக்காது. அதனால அவள் வெங்காயம் போடாமல் பழையது சாப்பிட்டு போ. ஸோ நம்மளோட நெத்திலி மீன் வந்து நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இதை தனியாக ஒரு பவுலில் எடுத்துடலாம். இப்போ இதில் வந்து நம்ம அரைச்சதை போட்டு குக் பண்ண போகிறோம். நம்ம கருவாடு வந்து நல்லா கிறிஸ்பியாக இங்கே ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோமா. இங்கே வந்து தேங்காய் எண்ணெய் ஹீட் பண்ணியிருக்கேன் இன்னும் கொஞ்சம். ஏன்னா வந்து அந்த கருவாடு வந்து எல்லா எண்ணெயுமே அப்சர்வ் பண்ணிடுச்சு. கருவேப்பிலை போட்டிருக்கேன். இது வந்து கொஞ்சம் பொரியட்டும். ஸோ எண்ணெய் வந்து நல்ல ஹீட்டான உடனே நம்ம அரைச்சோன்ல அந்த விழுதை நான் வந்து சேர்த்துட்டேங்க. மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதையும் சேர்த்துட்டேன். இப்போ இது வந்து ஒரு 5 நிமிஷம் குக் ஆகட்டும். ஸோ இங்கே பாருங்கள், நம்மளோட தொக்கு வந்து அந்த பச்சை ஸ்மெல்லாம் போயிடுச்சு. இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற இதையும் சேர்த்து இதையும் ஆட் பண்ணிவிட்டு இந்த 2 சேர்த்து குக் ஆகட்டும். ஸோ இப்போ நீங்கள் இந்த மசாலாவை டேஸ்ட்டு பார்க்கலாம். டேஸ்ட்டு பார்த்துட்டு உப்பு, ஏன்னா சில கருவாட்டில் உப்பு இருக்கும், சிலதில் உப்பு இருக்காது. அதனால் அதை டேஸ்ட் பார்த்து உப்பு வேணும்னா உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு சின்ன பீஸ் வெல்லம் அதுவும் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இது 2ம் சேர்ந்து ஒரு 5 நிமிஷம் குக் ஆகட்டும். இந்த இதில் கருவாட்டில் சுத்தமாக உப்பே இல்லை. அதனால நான் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட தொக்கு ரெடி. இது ஆக்சுவலி ஒரு குவிக் வேர்ஷன் தாங்க. ப்ராப்பராக ஒரு ரெசிபி நான் உங்களுக்கு லேட்டராக போடுறேன். பட் எனக்கு இப்போ வந்து அவசரமாக அம்மா வீட்டுக்கு நான் கிளம்புறேன். அதனால் இது ஒரு இன்ஸ்டன்ட் வேர்ஷன். இது வந்து பழைய சாதத்துக்கு, வெறும் சாதத்துக்கு சூப்பராக இருக்கும். ஓகே, அம்மா வீட்டுக்கு வந்தாச்சு. ஹலோ, என்ன யாரையும் காணும்? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? மாடிஃபை பண்ணி வைக்க போறியா? ஏன்? ஓ சரி, வச்சுட்டியா? சிறுகிழங்கு பொரியல். ஓகே, அது ஒரு பெரிய வேலையெல்லாம். அந்த கிழங்கு பொரியல் எனக்கு பிடிக்கும், ஆனால் பெரிய வேலை. எங்கள் அம்மா என்ன பண்ணுறான்னு பாருங்க. எங்கள் அம்மா கிரேஸியாக பண்ணுவான்னு நீங்கள் நினைப்பீங்க.
ஆனால் அந்த பைக்குள்ளே என்ன இருக்குது தெரியுமா? சிறுகிழங்கு. அதை வந்து டெக்னிக் இதுதான். நம்ம பார்ப்போம் இன்றைக்கி எங்கள் அம்மா சிறுகிழங்கு பொரியல் எப்படி வைக்காங்க. கொஞ்சம் சாக்கு பையில போட்டு இப்படி அடிக்கணுமா? அடிச்சா முதல்ல அடிச்சா கொஞ்சம் உதிரும், மண்ணு எல்லாம் போகும், உதிரும். ஆனா கிழங்கு டேமேஜ் ஆகாதா? நம்ம அதுக்கு தக்க பண்ண மாட்டோம்ல. ஓகே. ஏய் நைஸ் ஐடியா. இதை வந்து கத்தியை வச்சு எடுத்துட்டு கரண்டி வச்சு. ஓகே. கொஞ்சம் கஷ்டம்தான். ஆமா வேலை தான். டேஸ்ட் இருக்குல்ல. இதெல்லாம் இந்த வயசானவங்க இருந்தால் அவங்க கட்டையில் கொடுத்தா உரிக்கலாம். இது வந்து சிறுகிழங்கு. சிறுகிழங்குன்னு சொல்லுவாங்க, சீவக்கிழங்கு. நாங்கள் சீவக்கிழங்குன்னு சொல்லுவோம். இதை வந்து முதல்ல வந்து இந்த மாதிரி உரச்சாக்கு ஏதாவது ஒன்றில் போட்டு சாக்கில் நம்ம இந்த சாக்கு சணல் சாக்கில் போட்டு தட்டி அதுக்கப்புறம் அதை ஸ்பூனை வச்சோ இதை வச்சோ. ஆக்சுவலி இந்த கிழங்கு வந்து உங்களுக்கு பொங்கல் டைம்ல கிடைக்கும், அப்படி இல்லாட்டி விஷு சீசனுக்கு தான் கிடைக்கும். விஷு டைம்ல தான், சித்திரை மாதம் கிடைக்கும். அதுக்கப்புறம் கிடைக்காது. இப்போவே 1/4 கிலோ 20 ரூபா. அரையா 1/2 கிலோ 40 ரூபா வாங்குறியா? 1/4 கிலோ 50 ரூபா அப்படி இருந்து. ஏன்னா இது விலை கூடுதல். இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. அம்மாவோட எவர் லவ்விங் கடாய் இது வாங்க. இந்த கடாயை கொடுத்துட்டியா? அது எவர் லவ்விங். எத்தனை ஸ்டீல் கடாய் கொடுத்தாலும் அம்மா வந்து அந்த கடாய் தான் எடுப்போம். இது வந்து வெண்டைக்காய் அவியல். அண்ட் என்னோட நெயில்ஸ் பாருங்கள், நேற்று மகா எனக்கு வந்து பண்ணி விட்டா. ஆக்சுவலி இது வந்து பிளாக் கலர் நெயில் பாலிஷ் அடிச்சுட்டு அவள் வந்து இந்த குரோம் பவுடர்னு ஏதோ ஒன்றை வந்து இப்படி பண்ணி விட்டான். என்னோடய நெயில் அந்தளவுக்குலாம் நல்லா இருக்காது, பிகாஸ் ஷார்ட் நெயில் தான். ஆனால் மகா அடிச்சு விட்டான். எப்படி ப்ளூ மாதிரி இருக்கு பார்த்தீங்களா? இது ஆக்சுவலி பிளாக் நெயில். கேட்டியா? மகா வந்து அழகாக பண்ணி விட்டுச்சு. இது என்னது மாதிரி ரசமா? சிறுகிழங்குல வந்து தண்ணி ஊற்றி நம்ம சிறுகிழங்கு வேகட்டும். அம்மா இந்த மாதிரி ரசம் வச்சு ரசத்தை பார்க்கறதுக்கே நல்லா இருக்கு பாருங்க. அது என்னது? சாம்பார். சாம்பார் டிஃப்ரெண்டாக இருக்கும். சாம்பார் மாதிரி இல்லை. காய்கறி நம்மளோட கிழங்கு அது வந்துட்டு இருக்கு. என்ன பண்ற? அவியலா? இல்ல, சும்மா மாங்காய் தொக்கு மாதிரி. மாங்காய் தொக்கா? நல்லா இருக்கு. சும்மா இந்த வெல்லம் போட்டா நான் மாங்காய் கொண்டு வந்தேன் பாத்தியா? எங்க வீட்டுல எல்லாம் உதிர்ந்து இருக்கு. நீ ஏதாவது அடமாங்காய் போடுவியேன்னு கொண்டு வந்தேன். சும்மா ஆமா அடமாங்காய் போடு. அதுதான் அடமாங்காய் நல்லா இருக்கும். ஓகே, நம்மளோட கிழங்கு இங்க வெந்துடுச்சு. ஓகே, எண்ணெயில கடுகு போட்டாச்சு. இதை போட்டுறவா கிழங்க? நான் வந்துட்டு சிமிச்சா வந்துட்டா. எங்க அவளை இங்க வா தெரிக்கும். ஓகே, கடுகு கருவேப்பிலை அப்புறம் கிழங்கு. இதுல பெப்பர் தரமா போடுவேன். மிளகாத்த பொடியா? அவ்வளவுதான், சிம்பிள். நம்ம வேக வச்சுட்டு உப்பு போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ண வேண்டியதுதான். மாம்பழம் சாப்பிடுறது பேர் கள்ளப்பூச்சை. ஸோ இங்கே நம்ம டக்குன்னு வச்சு முடிச்சிருவோமா? கிழங்குல மஞ்சள் பொடி போட்டு ரோஸ்ட் பண்ணிடலாம். கிழங்குலையா? ஓகே, இது அப்படியே கடக்கட்டும். லாஸ்ட்டு சில்லி பவுடர் போடலாம். இங்கே வந்து நம்ம மாங்காய் அண்ட் லைட்டாக பழுத்தது இருக்குது. ஸோ ஒரு பச்சடி மாதிரி வச்சிரும். மஞ்சள் பொடி போட்டிருக்கேன். மாங்காயில் உப்பு போட்டியா? ஸோ கொஞ்சமாக உப்பு மஞ்சள் பொடி போட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிடும். ஸோ இதில் நான் என்னெல்லாம் பொடி போட்டிருக்கேன்னா சில்லி பவுடர், கடுகு பொடி, ஜீரகத்தூள் அண்ட் வெந்தய பொடி இவ்வளவும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நம்ம மாங்காய் அப்படி வெந்து வருது பார்த்தீங்களா? நீங்கள் வந்து ரொம்ப சூப்பர் மேஷாக வேணும் அப்படின்னா கொஞ்சம் நல்லாவே வேக வைக்கலாம். பட் இந்த மாதிரி துண்டாக இருந்தாலே நல்லாயிருக்கும். ஸோ நம்ம ஜாகரி பவுடரும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஜாகரி பவுடர் போடும்போது லைட்டாக இலக்கி வரும்.
அதை நல்லா குக் பண்ணி எடுக்கணும். ஒரு ஜாம் மாதிரி ஆகிடும். ஓகே, ஸோ இது வந்து வெறும்போல் சாப்பிடவே செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. இது நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணும். நெக்ஸ்ட் டைம் வந்து மாங்காய், மாம்பழத்தை விட அந்த காய் வெட்டாக இருக்கும் தெரியுமா, லைட்டாக பழுத்து, அந்த புளிக்காத மாம்பழம், புளிச்சதும் கூட நீங்கள் ஆட் பண்ணி பண்ணலாம். ஏன்னா என்ன கொஞ்சம் வெல்லம் ஜாஸ்தியாக போடுற மாதிரி இருக்கும். இது கொஞ்சம் நேரம் அடுப்பில் இருக்கட்டும். அவ்வளோதான், நம்மளோட மாங்காய் பச்சடி ரெடி. இதை நான் வந்து வெறும்போலியே பவுலில் வச்சு சாப்பிடுவேன். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் பார்த்தியா, நல்லா இருக்கும், ரொம்ப பிடிக்கும். ஆமாம், போதும், அணைச்சிரு. அம்மா ஸ்டார்ட் பண்ணால் குக்கிங்கை நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன். ஸோ சில்லி பவுடர் கொஞ்சமாக தான் போட்டிருக்கேன், ஏன்னா குட்டீஸ் சாப்பிடுவாங்கல்ல, அதனால் இதை நல்லா பெரட்டி விட்டுருவோம். அவ்வளோதான், பொரியலே ரெடி. எனக்கு ஒரு ஐஸ்கிரீம் கொடுத்தாச்சு. இப்போ அம்மா எங்கே போனாலும், ஏம்மா கொடுக்காத நீ போ, அம்மா எங்கே போனாலும் பின்னாடி ஃபாலோ பண்ணுவா பாருங்க. அம்மா இங்கே வா, அவளுக்கு அம்மா கையில் உள்ள ஐஸ்கிரீம் வேணும். அங்கே போ அம்மா, அங்கே போ. பின்னாடியே வருது. எதுக்கு அங்க நிக்க நீ எதுக்கு சராச்சி கூட நீ கேப்போம்? நான் வயிற்றிருக்கு, கையில வச்சிருக்கு. அப்ப இதத்தா, இதப்ப எனக்கு இந்தா. அவ பாதியை தின்னாச்சு பத்தியா. இப்ப என்கிட்ட இதை தந்துட்டு வாங்கிட்டு இருந்தா அதை வாங்கலாம்ல, அடுதானே? குட் பை. என்னது மகி அது? நேற்று அம்மா வீட்டுக்கு போனதில் அனுஷாவோட அந்த ஓல்டு இதெல்லாத்தையும் மகாவும் மகியும் இருந்து நோண்டி அனுஷாவோட திங்ஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டே இருந்தாங்க. அதில் அனுஷாவோட ஸ்டிக்கர் கலெக்ஷன். அவள் வந்து மகா இல்லை, ஆமாம், மகா வயசுல இருந்தே வந்து நிறைய ஸ்டிக்கர்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணுவாள். அது ஃபைலில் இருந்துச்சு, எடுத்துகிட்டு வந்துடுச்சுங்க. ஓகே, இது என்னது? காணி அத நீ ஒவ்வொன்றையும் எக்ஸ்பிளைன் பண்ணாண்டா, சும்மா காணிச்சா போதும். இது என்னது? லேபிள். ஆமா, இதை ஓபன் பண்ணு. வாவ், இதெல்லாம் எதுக்கு வாங்கி வச்சிருக்குன்னு தெரியல, ஸ்டிக்கர் கலெக்ஷனுக்கு. ஆமா, இதுவும் ஸ்டிக்கர்ஸ் தானே. இது அப்பாட்ட காணி, அப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும். உன் ஃபேவரட்டா ராக்கு, என் ஃபேவரட்டும் கூட தான். இது நான் வரைஞ்சனான்னு எனக்கு ஞாபகம் இல்லை. பார்த்தா நான் வரைஞ்ச மாதிரி தான் இருக்கு. இதெல்லாம் அனுஷாவோட சைல்டு ஆர்ட் ஒர்க். இதெல்லாம் யார் வரைஞ்சா? நீ வரைஞ்சியா? நீயா வரைஞ்ச? This is my cute Joe, என்னோட ஃபர்ஸ்ட் டாகி. Delia. இதெல்லாம் பார்க்கும்போது நிறைய மெமரிஸ், சைல்ட்ஹுட் மெமரிஸ் அதெல்லாம் வருது. நிறைய ஃபோட்டோஸ் இதே ஆயிடுச்சு, இதாகிடுச்சு. சரிடா, எல்லாத்தையும் எடுத்து உள்ள வச்சிரு.